உங்களின் இந்த பிரச்சினை உங்களின் உறவை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுமாம். உடனே மாத்திக்கோங்க. மன அழுத்தம் என்பது நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடிய பிரச்சினை அல்ல, ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை பல வழிகளில் பாதிக்கிறது. மன அழுத்தம் என்பது நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடிய பிரச்சினை அல்ல, ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை பல வழிகளில் பாதிக்கிறது. இது நல்லதை அழித்து கெட்ட சூழ்நிலையை மோசமாக்குகிறது. இது மனநலம் மட்டுமின்றி உடல்நலத்தையும் பாதிக்கிறது. அதிக மன அழுத்தத்தை கொண்டிருப்பது திருமணங்களையும் உறவுகளையும் அழிக்கிறது. மேலும் உங்கள் திருமணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு உங்கள் மன அழுத்தம் முக்கிய காரணமாக இருக்கலாம். நீங்களே எதிர்பார்க்காத விதத்தில் மன அழுத்தம் உங்கள் உறவுகளில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் மன அழுத்தம் எந்தெந்த வழிகளில் உங்கள் உறவை அழிக்கிறது என்று பார்க்கலாம். எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது. நீங்கள் அல்லது உங்கள் துணை மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவர்களுடன் தொடர்பு கொள்வது கடினமாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி வாதிடலாம் அல்லது உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெளிவாக வெளிப்படுத்த போராடலாம். இதனால் உங்கள் உறவு அழிவை நோக்கி செல்லத் தொடங்கும். பாலியல் ஆர்வமின்மை. மன அழுத்தம் உங்கள் செக்ஸ் உந்துதலையும் அந்த உடல் நெருக்கத்திற்கான விருப்பத்தையும் பாதிக்கிறது. நீங்கள் அல்லது உங்கள் துணை மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடல்ரீதியாக நெருக்கமாக இருப்பதில் ஆர்வம் குறைவது இயற்கையானது அல்லது அந்த தருணத்தை நிதானமாக அனுபவிப்பது கடினம். எரிச்சல் அதிகரிப்பு. மன அழுத்தம் உங்களை அல்லது உங்கள் துணையை எளிதில் எரிச்சலடையச் செய்யலாம் அல்லது விரக்தியடையச் செய்யலாம், மேலும் இது வாக்குவாதங்கள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும். ஒன்றாக நேரம் செலவிடுவது குறையும். ஒரு தம்பதியினர் மன அழுத்தத்திற்கு ஆளாகும்போது அல்லது ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இது ஒன்றாக செலவழிக்கும் நேரத்தை குறைக்கும், இது உறவை கஷ்டப்படுத்தலாம். விலகத் தொடங்குவார்கள். மன அழுத்தத்திற்கு ஆளாகும்போது சிலர் தங்கள் கூட்டாளரிடமிருந்து விலகலாம் அல்லது சில உரையாடல்கள் அல்லது சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். இது மோதல்களை தீர்ப்பதையோ அல்லது உறவில் எழும் சிக்கல்களை தீர்ப்பதையோ கடினமாக்கும். பச்சாதாபத்தை குறைக்கும். மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களில் பச்சாதாபமாக இருக்கும் திறனையும் பாதிக்கலாம். இது உறவுக்குள் புரிதல் மற்றும் ஆதரவின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். உடல்ரீதியான அறிகுறிகள். அதிக மன அழுத்தம் இருக்கும்போது தலைவலி, சோர்வு மற்றும் தசை பதற்றம் ஆகியவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம். இது உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் உறவில் இருக்கும் திறனையும் பாதிக்கும்.